ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். ஒரு பையனா ஏன் பொண்ணு பின்னாடி அலையக்கூடாது? முக்கியமாக ஒரு பையனோட ப்ரைம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 20லிருந்து 27 வயசுக்குள்ளே பொண்ணு பின்னாடி நீ அலைஞ்ச அப்படின்னா அது உன்னுடைய லைஃப்பை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், உன்னோட லைஃப்பில் நீ எவ்வளோ விஷயங்களை லூஸ் பண்ணுவ அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு பதிலாக இந்த ப்ரைம் ஏஜான 20லேருந்து 27க்குள்ளே நீ என்ன பண்ணுனா ஒன்றை தேடி பொண்ணுங்க வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பொண்ணு பின்னாடி சுற்றுறது அவ்வளோ பெரிய குற்றமா ப்ரோ அப்படின்னா அது ஒவ்வொருத்தனோட சுச்சுவேஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். ஒருத்தனோட ஃபேமிலி ஃபினான்ஷியலி நல்லா ஸ்டேபிளாக இருக்காங்க, அவன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னா அவன் பொண்ணுங்க பின்னாடி சுற்றலாம். ஏன் அப்படின்னா அவன் அவனுடைய ஃபேமிலியை சேவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதுவே இன்னொருத்தனோட ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நிறைய கடன் இருக்குது, அவன் தான் அவனுடைய ஃபேமிலியவேவும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு கேரியர் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். அவன் போய் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஃபேமிலியும் சேர்ந்து கஷ்டப்படும். ஸோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறான் அப்படின்னா அவனுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஒரு பையனோட லைஃப்பை பொறுத்தளவுக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எப்போ அப்படின்னா அவனுடைய சரியான ஏஜில் அந்த பொண்ணு அவனுடைய லைஃப்குள்ளே வரும் பொழுது ஒரு கரெக்டான விஷயம். அதுவே ஒரு தப்பான ஏஜில் அந்த பொண்ணு அவனுடைய லைஃப்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்க முடியாது. எந்த அளவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னா அவனுடைய லைஃபையே முடிச்சு விடுற அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் இந்த பெண்ணுங்கள். ஒரு பையனா என்ன தான் தன்னுடைய லைஃபுக்கு அன்பு தேவை, அரவணைப்பு தேவை அப்படின்னு ராக்கெட் விட்டாலும் இது ரெண்டுக்கு அப்போ ஒருத்தர் இருக்கான். காமம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு பொண்ணை பார்த்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி 90% ஆண்கள் ஆபாச படம் பார்க்குறதா கவர்மெண்ட் ரிப்போர்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய டெய்லி ரொட்டீனாகவே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆபாச படத்தோட இம்பேக்ட் ஒரு பையனோட லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவனால் இந்த ஆபாச படத்தை பார்க்காமலும் இருக்க முடியாது. இதை தாண்டி அவனுடைய லைஃபுக்கு தேவையான விஷயத்தை அவனால் யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆண்கள் நிறைய டிஸ்ட்ராக்ஷனால் தொடர்ந்து டைவர்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் தொடர்ந்து வீக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் சோசியல் மீடியாவில் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்காக்கள் தொடர்ந்து ட்ரெண்டாக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட முதலீடே வேறு ஒன்றும் கிடையாது, ஆபாசம் மட்டும்தான். அந்த ஆபாசத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு டேலண்ட்டுமே உங்களால் பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு பசங்க வீக்காக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 400 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி அந்த ஆபாசத்தை பார்க்குறதுக்கு ரெடியாகிற அளவுக்கு நம்ம தொடர்ந்து வீக்காக மாறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முழு காரணமே பெண்கள் தானே ப்ரோ, அவங்க தானே ப்ரோ ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, இதனால தானே ப்ரோ பசங்க பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் கிடையாது. இதை தேடி தேடி பார்க்குற இந்த சிம்பு தாய்வழிக்கு தான் முழு காரணமே. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த டிமாண்ட் கம்மியாகும் பொழுது சப்ளை கொடுத்தும் ஒரு யூஸும் கிடையாது. இன்றைக்கி 100ல் 80லேருந்து 90% ஆண்கள் தொடர்ந்து லோ வேல்யூ மென்னாக மாறிக்கிட்டு இருக்கோம். வெறும் 10லேருந்து 8% ஆண்கள் மட்டும்தான் ஹை வேல்யூவாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஈஸியாக பெண்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த லோ வேல்யூவாக இருக்கிற சிம்பு பசங்க இப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி அவங்க காட்டுற அந்த அரகுர ஆபாசத்தை பார்த்துட்டு லைஃபையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பிரில்லியன்ட் புலித்திகள் ஒரு கொஸ்டினை கேட்பானுங்க, எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் மாறிடும் ப்ரோ அப்படின்னு. ஒரு மயிரும் மாறாது. ஏன் அப்படின்னா நீ 10லேருந்து ஒரு 12 வருஷம் இந்த விர்ச்சுவலான ஃபேக்கான வேர்ல்டில் உன்னுடைய பிரெயினை ட்ரெயின் பண்ணியிருப்ப. அதுதான் உனக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பிரெயின் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவே ஒரு பொண்ணை அவங்ககிட்ட கொடுத்தாலும் அந்த பொண்ணு கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் உன்னால் ஈடுபடவே முடியாது. அதுக்கு உன்னுடைய பாடியும் சப்போர்ட் பண்ணாது, உன்னுடைய சைக்காலஜிக்கலான அந்த திங்கிங்குமே இடம் கொடுக்காது. இதனால தான் இன்றைக்கி நிறைய பாலியல் தொடர்பான மருத்துவமனையும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டருக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டராக பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் மேலே நீங்கள் தொடர்ந்து வீக்காக இருக்கிறது மட்டும்தான். அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கலாக போகாமல் விர்ச்சுவலாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்களுடைய அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, அக்செப்ட் அண்ட் ரைட் யுவர் வீக்னஸ். நிறைய பேருக்கு
தான் அந்த பர்டிகுலரான விஷயத்தில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுலையே நிறைய ஈகோ இருக்குது. எப்போ உன்னோட பிரச்சனையை நீ அக்செப்ட் பண்ணலையோ உன்னால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுக்கவே முடியாது. நீ தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னா உன்னை நீயே ஏமாற்றிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் ஒரு வீக்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு 4 வீடியோவை பார்க்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக நீ மோட்டிவேட் ஆகி மறுபடியும் அதே மிஸ்டேக்கை தான் பண்ண ஆரம்பிப்ப. ஸோ ஃபஸ்ட்டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் அண்ட் ரைட் இட் அவுட். நம்பர் 2, ஸ்டே அவே ஃப்ரம் ராங் வீடியோஸ். நிறைய வீடியோஸை உங்களால் யூடியூப்பில் பார்க்க முடியும். இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது, பான் வீடியோஸ் பார்க்குறது தப்பு கிடையாது, இந்த அடிக்ஷன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மாதிரியான வீடியோஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே வாங்க. ஏன் அப்படின்னா அது தப்போ ரைட்டோ அது ஒரு மூலையில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உன்னால் உன்னுடைய லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீ முதல்ல டிசைட் பண்ணு. அதை விட்டுட்டு அந்த இது தப்பு கிடையாது இந்த இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து ஒன்றை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. அப்படி நீ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னால் உன்னுடைய லைஃப்பில் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டே வர முடியாது. எழுதி வச்சுக்கோ. நம்பர் 3, ஸ்டாப் பேட் ஹேபிட்ஸ். நீ புதுசாக ஹெல்த்தியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறியோ இல்லையோ இந்த பேட் ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. நிறைய புலித்திகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஹெல்த்தியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட் ஹேபிட்ஸை தொடர்ந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி பண்ணுற அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல நீ இந்த பேட் ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஹெல்த்தியான ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 4, ஸ்டாப் ஹியரிங் சொசைட்டி வாய்ஸ். ஏன் மற்றவனுங்களோட வாய்ஸை நீ கேட்கக்கூடாது அப்படின்னா அவனோட ஒப்பீனியனை தொடர்ந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி மாடர்ன் ட்ரெஸ் தப்புன்னு முன்னாடி காலத்தில் சொன்னாங்க, இன்றைக்கி சரின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி பொண்ணுங்க குடிக்கக்கூடாதுனாங்க, இன்றைக்கி குடிக்கலாம், அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம், அது சோசியல் அது இதுன்னு சொல்கிறானுங்க. ஸோ சொசைட்டி அவனுடைய ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ சூத்தை மூடிக்கிட்டு அவன் பேச்சை கேட்குறத விட்டுட்டு உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்பையரை பில்டு பண்ணு, அதில் உனக்குன்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, தப்பே கிடையாது. நம்பர் 5, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் தாயொலிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேட் ஹேபிட்ஸ் யார்கிட்டேருந்து லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த தப்பான ஃப்ரெண்டு தாயொலிகிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணியிருப்போம். நிறைய பேர் சொல்லுவானுங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இது கூட பண்ணலைன்னா எப்படி ப்ரோ அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஷிப் குடிக்கவோ இல்லை கூத்தடிக்கவோ வைக்கவே வைக்காது, உன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி ஃப்ரெண்டாக நாளை குடித்தான் மயிரை குடித்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃப்ரெண்டு திருந்திடுவான். இவன் பார்த்தீங்க அப்படின்னா தலையை கவுட்டுக்குள்ளே குனிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். ஸோ உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா குடி. அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு குடிக்க சொன்னான், என் மச்சான் குடிக்க சொன்னான் அப்படின்னா நாளைக்கு அவன் விஷத்தை குடிக்க சொல்லுவான், குடிச்சிட்டு நீ சாக வேண்டியிருக்கும். நம்மளில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது அப்படிங்கிறனா லவ்வுக்காக சுற்றுறது மட்டும்தான் அப்படின்னு. அது கிடையாது. அதை தாண்டி அந்த பொண்ணுக்கிட்டே இருக்கிற அந்த ஆபாசத்துக்காகவும் ரூம் போடுறதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த பலூன் அக்கா பீரோ அக்கா ஜிம் அக்கான்னு சுற்றுறீங்க தெரியுமா, இதுதான் உங்களை இன்னும் வீக்காக மாற்றிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இது உன்னோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா நாளைக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி நீ ஆம்பளையாடான்னு கேட்கும் பொழுது செருப்பால் உன்னை அடித்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீ பார்த்த தெரியுமா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி கேவலமான ஒரு விஷயத்தை பண்ண தெரியுமா, இந்த பலூன் அக்காவோ இந்த பீரோ அக்காவோ இந்த ஜிம் அக்காவோ அன்றைக்கி நிற்க மாட்டாளுங்க, மூடிக்கிட்டு ஒழுங்காக போய் பொழப்பார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வருது. அவங்களுடைய இன்டர்வியூஸ்லேயே அது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை கூட தெரியாத தற்குறியாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் செருப்படி கன்ஃபார்ம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லைப்பா வீடியோவில் என்னை திட்டிடா அப்படின்னா இன்றைக்கி தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.